cepat. ஹிந்தி பிக் பாஸில் இருக்க நம்ம ஸ்ருதிகாவுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் இது. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ருதிகா, அப்புறம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சும், அதுக்கப்புறம் நம்ம கரண்வீர். ஸோ பிரச்சனை என்னென்னு ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒரு சாதாரண பருப்பு குழம்புல தான் ஆரம்பிக்கும். ஆமாங்க. ஸோ நம்ம கரண் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மோட பருப்பு, அவரோட பருப்பு, ஷில்பாவோட பருப்பு 3த்தையும் வாங்கி அவர் தட்டில் போட்டுப்பார். ஸோ சும் வந்து உடம்பு சரியில்லைன்னு சாப்பிடாம வெளியே உட்காந்துருப்பாங்க நம்ம ஸ்ருதிகா சும்மா சாப்பிட வைக்கணும் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சும்மும் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா போய் சாரா கிட்ட, சாரா நம்ம சும்முக்கு வச்சிருந்த பருப்பை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ சாரா என்ன சொல்லுவாங்கன்னா, கரண் ஆல்ரெடி வாங்கிட்டாருங்க, அவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஸ்ருதிகா கோவத்தில் கரண் கிட்ட போய் பேசுவாங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ நம்ம ஷில்பா கொஞ்சம் கொளுத்தி போட அது அப்படியே பெருசாயிரும். ஸோ சும்முக்கும் ஸ்ருதிகாவுக்கும் எதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கரண் வந்து சும்முக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். அண்ட் எப்போ பிரச்சனை வந்தாலும் நம்ம சும் வந்து கரனுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்ருதிகாவுக்கு நிற்க மாட்டேங்கிறாங்கிறது நம்ம ஸ்ருதிகாவோட ஃபீலிங். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நடந்தங்காட்டி ஸ்ருதிகா சும் கிட்டே கேட்பாங்க, இதுக்கும் நீங்கள் கரனுக்கே சப்போர்ட் பண்ணுமா, என்கிட்டலாம் வராதம்மான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் சும் ரொம்பவே ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் போகி, மனசு நொந்து போகி, அழுது கத்திருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே, நம்மளால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இன்னும் பேசிக்கல, எப்போ பேசுவாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஹிந்தி பிக் பாஸ் போடுங்கன்னு நீங்கள் கேட்க நான் இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் ஹிந்தி பிக் பாஸ்களை உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி போட ரெடியாக இருக்கேன். Until then, bye from Ashmat.